ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி இதை பற்றி பார்க்க போகிறோம்னா இலக்கிய பரபர் எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போகிறாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய்க்கலாம். கனவை நினைவாக்குற விதமாக பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய கார்த்திக் வந்து நம்ம ஜானகி அம்மா கனவுல வந்த மாதிரியே பார்த்தீங்கன்னா, மாடியில் ஏறி போயிட்டு நம்ம யாருக்கு வந்து தொந்தரவாக இருக்கக்கூடாது, நம்ம இருக்கிற வரைக்கும் இந்த அஞ்சலி பண்ண துரோகத்தை தான் வந்து நம்ம நினச்சிட்டு இருப்போம். அதனால் வந்து யாருக்கும் தொந்தரவாக இல்லாத நம்ம வந்து செத்து போயிடணும் அப்படின்ற மாதிரி வந்து இந்த கார்த்தி வந்து நினைக்கிறாங்க. ஆல்ரெடி பார்த்திங்கன்னா நம்ம குடிச்சிட்டு வந்து நம்ம ஜானு இலக்கிய கையில் வந்து அந்த விஷயத்த சொன்னாங்க. நான் யாருக்கும் வந்து பாரமாக இருக்க வந்து விரும்பலை, அந்த அஞ்சலி பண்ண துரோகத்தை வந்து என்னால் வந்து தாங்கிக்க முடியலன்னு வந்து சொன்னாருங்க. மறுபடியும் அதே வந்து நினச்சிக்கிட்டு மொட்டை மாடியில் போயிட்டு வந்து நின்றுக்கிட்டு யாருக்குமே வந்து தெரியாத பார்த்திங்கன்னா, நம்ம வந்து இதுக்கு மேலே ஒரு நிமிஷம் கூட இந்த உலகத்தில் வந்து வாழக்கூடாது அப்படின்ட்டு பார்த்திங்கன்னா மேலேருந்து வந்து குச்சிட்றாங்க. குச்சி கீழே விழுந்ததில் பார்த்திங்கன்னா மண்டை செதறி தேங்காய் செதறின மாதிரி தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ரத்த வெள்ளத்தில் வந்து இருக்காங்க. அதுக்கப்புறம் எங்கே கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து நம்ம வந்து ஜானகி அம்மா வந்து தேடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்து எங்கேயுமே வந்து வீட்டில் இருந்து இல்லாதனால அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு வேளை வந்து நமக்கு கனவு வந்துச்சு, அந்த மாதிரி ஏதாவது நடந்திருக்குமா சுபாவிதம் அப்படின்ற மாதிரி வந்து யோசிச்சு வெளியே வந்து பார்க்குறாங்க. கார்த்தி வந்து ரத்த வெள்ளத்தில் இருக்காங்க. ஐயோ அம்மா கார்த்திக் என்னாச்சு, ஏன்டா இப்படி பண்ணுற, எல்றா அப்படின்ற மாதிரி வந்து சத்தம் போடுற நமக்கு உதவிக்கே வந்து வந்துடுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா என்ன கார்த்தி அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவுமே வந்து ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்தின்றாங்க, என்ன அப்படின்ற மாதிரி வந்து லைட்டாக சவுண்டை கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஹாஸ்பிட்டலுக்கு வந்து தூக்கி போட்டு வந்து போகிறாங்க. நான் தான் சொன்னேன், அந்த ஏசிபி பார்த்திங்கன்னா என்ன கார்த்திக் வீடு மேலேருந்து குச்சிட்டான்னு தெரிஞ்சு கால் பண்ணி நான் தான் அப்போயே சொன்னேன்ல கௌதம், அவனை வந்து ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணி ட்ரீட்மெண்ட் பண்ணியிருந்தா அவன் வந்து இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இந்த மாதிரி வந்து முடிவு எடுத்துருக்க மாட்டான், ஹாஸ்பிட்டலில் சேர்த்தி அப்படியே ஒரு கவுன்சிலிங் கொடுத்துருக்கலாம்ல, கேஸ் ஆனாலும் வந்து நான் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பேன் அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறேங்க. நீங்கள் சொல்கிறது வந்து வாஸ்தவம் சார். அப்போ வந்து நான் அதை பற்றி யோசிக்கலை. இவனை எப்படியாவது வந்து நாங்களே வந்து சரி பண்ணுறலாம், வீட்டோட மானத்தை வந்து எதுக்கு போகக்கூடணும் அப்படின்ற மாதிரி எல்லாம் நாங்கள் வந்து யோசிச்சு இந்த மாதிரி வந்து நடந்துருச்சு அப்படின்ற மாதிரி வந்து ரொம்ப சொல்கிறாங்க. சரிங்க சார், ஒன்றும் இல்லை, ஒரு கம்ப்ளைண்ட் மட்டும் எழுதி கொடுங்க, அந்த அஞ்சலியை வந்து தூக்கி உள்ள வச்சிடுற மாதிரி வந்து சொல்கிறாங்க. இதுக்கெல்லாம் காரணம் அந்த அஞ்சலி தானே அப்படின்ற மாதிரி ஏசிபிக்கு எடுத்துக்கிது. அதெல்லாம் ஒன்றும் வேணாம் சார் அப்படின்றாங்க. இந்த கார்த்திக் பார்த்திங்கன்னா அடி முட்டாளுங்க. ஒருத்தி வந்து விட்டு போயிட்டானா வந்து சந்தோஷமாக ஏமாத்துறவங்க தான் நாங்கள் விட்டு போனோம், அதனால் வந்து சந்தோஷமாக இருக்கலாம். யாராவது வந்து உண்மையாக இருந்து விட்டு போயிருந்தால் ஃபீல் பண்ணுறதுல ஒரு அர்த்தம் இருக்குங்க. இவன் வந்து ஆல்ரெடி நிறைய ஃப்ராடு தனம் பண்ணியிருக்கான்ற விஷயம் எல்லாமே வந்து தெரிஞ்சும் இந்த கார்த்திக் வந்து உருகி இந்த அஞ்சலி மேலே வந்து காதலை வச்சுட்டு இருக்குது. 10 பைசாவுக்குள்ள ஒத்த பைசாவுக்கு வந்து பிரோஜனம் இல்லாதாங்க இருக்குது. வரப்போகிற எபிசோடில் எல்லாமே வந்து இந்த மாதிரி தாங்க நடக்க போகுது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காது நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதான் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல் ஐக்கனை வந்து கிளிக் பண்ணுங்க. அதான் நம்ம போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.